ஆவியானவரே நீங்க எங்களை அசைவாடுங்கப்பா, நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த கால வேளையில நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறோமப்பா. எந்த மனநிலைமையோடு இங்க வந்து அமர்ந்து கொண்டு இந்த கர்த்தருடைய வசனத்தை உங்களுடைய பிள்ளைகள் கேட்கிறார்களோ, கர்த்தர் நீ பேசுவீராக. மாம்சமானது மறையட்டும், தேவ ஆவியான வெளிப்படட்டும், ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த புதிய மாதத்தில் இந்த 8வது மங்களம் எல்லாரையும் காண்பது மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம். மாதந்தோறும் இந்த முதல் இந்த திருவிருந்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வருவது மிக மகிழ்ச்சியான காரியம். கர்த்தருடைய வசனத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுங்க. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய அசுத்தங்களையும் உங்கள் எல்லா நகரலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். ஆமேன். நாம் வாசித்த இந்த எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை கடைசி பகுதியில் நீங்க பார்க்கும்போது பாருங்க, உங்கள் நகரலான விக்கிரங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். அதன் மேல பாருங்க, அப்பொழுது நான் உங்கள் மேல் ஜலத்திலான சுத்தமான ஜலம் தெளிப்பேன். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம 2 காரியங்கள் நம்ம பார்க்க முடியுது. ஒன்று, ஆண்டவர் சுத்தம் செய்யறத பார்க்கிறோம். 2வது, ஆண்டு முதல் காரியத்தை பார்க்கிறோம், ஜலத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த 2 காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இது எப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார் என்பதை நம்ம சற்று பார்க்கலாம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்க என் பார்வையில மிகவும் அழுக்கு படிச்சிட்டீங்கன்றார். வாசிங்க, எடுத்தவர்கள் வாசிங்க. அதே அதிகாரத்துல 36:17 எடுத்தவர்கள் வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 36:17 வாசிங்க. மனுபுத்திரனே, நானே வாசிக்கிறேன், வேகமாக. மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கையில் அதை தங்கள் நடக்கையிலும் தங்கள் கிரியினாலும் தீட்டுப்படுத்தினார். ஆண்டவர் சொல்கிறார், 2 காரியம் சொல்றாரு. அந்த வசனத்தை பாருங்க. நடக்கையிலும் தங்கள் கிரியையிலும் தீட்டுப்படுத்தினார்கள். அவருடைய நடக்கை என் முகத்துக்கு முன்பாக தூர ஸ்திரீயின் தீட்டை போல் இருந்தது. ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் ஜனங்கள் தங்களை தீட்டுப்படுத்தி கொண்டார்கள். எந்த காரியம்னா நடக்கையிலும் கிரியையிலும். இந்த 2 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. யாரை போல பாவம் செஞ்சிட்டாங்கன்னா தூர ஸ்திரீயை போல செஞ்சிட்டாங்க. இந்த தூர ஸ்திரீனா யாரு அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். எடுத்தவர் வாசிங்க. ஓசையா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்தவர் வாசிங்க பார்க்கலாம். ஓசியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அது பைபிள்ல இருக்கு, பாருங்க. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் ஓசியாவை கொண்டு, ஓசியாவே நீங்கள் எல்லாரும் அந்த வசனத்தை எடுங்க, அப்போ தான் புரியும். இல்லைன்னா கொஞ்சம் நம்ம தவறினாலும் மறுபடியும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின பொழுது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோரா ஸ்திரீயையும் சோரா பிள்ளைகளையும் உன்னிடமாய் சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். அல்லேலூயா. இந்த ஓசியா என்பவர் யாரு? ஒரு தேவனுடைய மனுஷனா இருக்கிறார். ஆண்டவர் யாரை தெரியுமா திருமணம் செய்ய சொல்றாரு? இந்த இடத்துல பார்த்து தூர ஸ்திரீன்னு பார்த்தோம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒரு ஸ்திரீயை நீ விவாகம் பண்ணணும். எப்பேற்பட்ட ஸ்திரீனா என்ன பாருங்க. 3 காரணங்கள் சொல்லுவாங்க. அவர்கள் ஒருவேளை விபச்சாரம் செய்கிற ஒரு ஸ்திரீயா இருக்கலாம், இல்லைன்னா கடந்த காலத்துல திருமணமான ஒரு ஸ்திரீயா இருக்கலாம், இல்லைன்னா பழைய வாழ்க்கையில இந்த தவறான ஒரு தொழில் செய்கிற ஒரு பெண்ணா இருக்கலாம். இந்த 3 காரியத்தை இந்த பெண்ணை குறித்து சொல்லப்படுகிறது. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தன் பிள்ளைய சொல்றாரு, நீ அப்பேற்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்ய சொல்றாரு. என்ன பாருங்க. ஒண்ணு எப்படி சொல்லப்படுனா, இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல. ஏன்னா பொதுவாக அந்த வேதத்தை சொல்லப்படுது. அதோட பேக்ரவுண்ட் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒருவேளை அந்த ஸ்திரீ அப்பேற்பட்ட பாவத்தில் இருந்திருக்கணும், நம்பர் 1. 2வது, ஒருவேளை கடந்த காலத்தில் அந்த ஸ்திரீ பாவம் செய்த ஒரு மகளா இருக்கணும், இல்லைன்னா வேற யாருக்கு திருமணமாக கைவிடப்பட்ட ஒரு பெண்ணா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ யாரை போய் திருமணம் செய்யணும்னா, வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தான் நீ திருமணம் செய்யணும் ஆண்டவர் சொல்றாரு. ஏன் ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா?
தன் ஜனம் இப்படியாக தான் இருக்கிறது. அவன் வேதம் சொல்லுகிறது நாம் மனவாட்டியா இருக்கிறோம், அவர் மனவாளனா இருக்க, நம்ம யாரா இருக்கிறோம்? மனவாட்டியா இருக்கிறோம். நல்லா பாருங்க, அவர் ஹஸ்பண்ட், நம்மளாம் யாரா இருக்கிறோம்? ஆண்டவர் பார்வையில் மனைவியா இருக்கிற சபை இன்னைக்கு எதற்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கு தெரியுமா? நம் மனவாளனுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த சபையானது மனவாட்டி, நீங்களும் மனவாட்டி தான். ஆண்டவருக்கு யாருன்னா நீ சொன்னார், நீ ஃப்ரெண்ட்ஷிப் டே, நம்ம எல்லாருமே ஆண்டுடைய பார்வையில் தெரியுமா? இது சரீர பிரகாரமான கணவன் மனைவி அந்த உறவு கிடையாது. உலகத்திலேயே ரொம்ப நேசமான புனிதமாக கருதப்படுகிற உறவு எது? கணவன் மனைவி என்ற உறவு தான். போன மாசத்துல முதல் மாசத்துல பேசினேன். என்ன பேசினேன்? தாலியை குறித்து பேசினேன். உலகத்திலேயே ஒரு கணவன் மனைவியை எல்லாருக்கும் முன்பாக, மனுஷருக்கு முன்பாக அந்த தாலி கட்டுற வரைக்கும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்னும் கல்யாணம் ஆளுங்க, இன்னும் 2 பேர் எதை கேட்பாங்க? அந்த தாலி எடுத்து கொடுக்கும் போது பாஸ்டர் கேட்பாரு, இவர்கள் திருமணம் ஆகக்கூடாதபடி நியாயமான எந்த காரியம் இருந்தாலும் சபையார் தெரியப்படுத்தும் பொழுது அவர் சொல்வார், யாரும் இல்லும் போது இனிமேல் யாரும் பேசக்கூடாது போது அந்த தாலி எடுத்து கொடுப்பாங்க. ஏன்? இதுக்கு மேல யாருமே சொல்லக்கூடாது, இவங்க கணவன் மனைவி என்பதை உலகமெங்கிலும் அறியப்படுவாங்க. அப்பொழுது சொல்லுவாங்க, இந்த தாலி ஏறணும்னு சொல்லுவாங்க, இன்று முதல் இவர்கள் கனவும் மனைவியுமாக நான் அறிவிக்கிறேன் பாஸ்டர் சொல்லுவார். அப்ப எவ்வளோ வாழ்க்கையில பிரச்சனை கஷ்டம் வந்தாலும் அது கழுத்துல இருக்கிற வரைக்கும் அவங்க வாழ்க்கையில என்ன ஆக முடியாது? பிரிக்கவே முடியாது. எனக்கு அந்த தாலியானது கழுத்துல இருந்து இறக்கப்படுகிறதோ அவங்க மனைவியும் கிடையாது, கணவனும் கிடையாது, உலக பார்வையில் சொன்னாலும் கிடையாது. இதுதான் ஒரு நீதி. இதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன பாருங்க, சபையை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்னா மனவாட்டியாக பார்க்கிறார். அவர் மனவாளன், மனவாட்டியா பார்க்கிறார். இந்த பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் எப்படி தன் ஜனங்களை பார்த்தாரு? ஒரு ஸ்திரீயாக பார்க்கிறார். எப்படி ஸ்திரீயை பார்க்கிறார்னா, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ போயிட்டு விபச்சாரத்தில் இருக்கிற இல்ல பாவம் செய்த அப்பேற்பட்ட பெண்ணை போய் நீ திருமணம் பண்ணுன்றாரு. ஏன் சொல்றாருன்னா, நாம் வாசித்த எசேக்கியேல் 36:17 வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு முன்பாக என் கண்களுக்கு முன்பாக பாவம் செய்தார்கள், நடக்கையிலும் செய்கையிலும் அவர்கள் தூர ஸ்திரீயை போல இருக்கிறாங்க. என்ன பாருங்க, ஆண்டவர் மிகவும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்ன சொல்றாருன்னா, என் ஜனங்க என் முன்னாடி பாவம் செஞ்சுட்டு, அதாவது ஆண்டவர் என்ன மீனிங்ல சொல்றாருன்னா, ஒரு கணவன் இருக்கிறார். என்ன பாருங்க, கணவன் இருக்கிறார், மனைவி ஏதோ தவறு செஞ்சுட்டாங்க. இப்ப கணவர் என்ன பண்ணிட்டாரு? பார்த்துட்டாரு. இப்ப நினைக்கிறாரு, எதை வேணா தாங்கிக் கொள்வாங்க. ஆனா ஒரு கணவனும் சரி, ஒரு மனைவிக்கு விரோதமா கணவனும் சரி, கணவனுமா அந்த தவறு செஞ்ச உடனே எப்படி நினைப்பாங்க? இனி நான் என்ன பண்ண முடியும்? இதே போலதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தன் ஜனங்களை குறித்து இருதயத்தில் ஒரு ஏக்கத்தை வெளிப்படுத்துறார். என் ஜனங்க என் கண்களுக்கு முன்பாகவே நடக்கையிலும் செயலிலும் தவறு செய்துட்டாங்க, தூர ஸ்திரீயை போல இருக்கிறாங்க சொல்லிட்டு ஆண்டவர் வேதனை அடிக்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்க மேல ஒரு காரியத்தை நான் ஊற்ற போறேன். என்னோட எடுத்தவர் வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் அதே 36:18 எடுத்தவர் வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் தேசத்திலே இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவர்கள் மேல உக்கிரத்தை நான் ஊற்ற போகிறேன். ஆண்டோடைய நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே என் மேல ஆவியினால் நிரப்புங்க, அபிஷேகத்தினால் நிரப்புங்க. நம்ம வாழ்க்கையில பழைய ஏற்பாட்டில் பார்க்க ஆண்டு உக்கிரத்தை ஊற்றினார். அப்படின்னா தெரியுமா? சாபம், ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் மேல ஊற்றுகிறார். ஊற்றின உடனே ஜனங்களோட வாழ்க்கையில பாருங்க பரிதபிக்கிறாங்க. வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, ஜெயம் இல்லை, விடுதலை இல்லை. எங்க போய் முட்டி மோதனாலும் ஒரு காரியம் நடக்க. நல்லா பாருங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தாதான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். கர்த்தர் நமக்கு சமாதானம் தான், குடும்பத்துக்கு சமாதானம் இருக்கும். நிறைய நேரம் நம்மளுக்கு தோணும், எதுக்கு ஆண்டோடத்துல ஒரு காரியத்தை நம்ம கேட்கணும்? ஏன் ஒரு ஆண்டோடத்துல ஒரு காரியத்தை பெற்றுக்கணும்? நான் சொல்கிறேன், உலக மனிதர்கள் யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சமாதானமே மெய்யான சமாதானம். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமே சுகமான ஆசீர்வாதம். கர்த்தர் தருகிற கற்ற வீடு தான் நிலையா கட்டப்பட்டதாக வாழ்க்கையாக இருக்கும். அதனாலதான் ஒரு சின்ன காரியமான பெரிய காரணம் நம்ம கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். ஒரு நன்மை வேணுமா? கர்த்தரிடத்திலிருந்து கேட்கணும். கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும், நீங்க என் குடும்பத்தை சமாதானம். நான் சொல்லுகிறேன், உலக வாழ்க்கையில போய் நீங்க என்னதான் நீங்க வாங்கினாலும் உங்க வாழ்க்கையில குடும்பத்தில் நிலையா நிற்காது. ஏன் தெரியுமா? அது பிசாசிடத்திலிருந்து மனுஷிலிருந்து வந்தது. எந்த பூரணமான எந்த வரமும் ஜோதி பிதாவிடத்திலிருந்து வரணும். ஒரு ஆசீர்வாத நன்மையை கர்த்தர் சொல்றது, கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது எந்த தீமையை அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் பாப்பார், என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளையை நான் உயர்த்தணும், கர்த்தர் நான் மேன்மைப்படுத்தணும். நிறைய நேரம் நினைப்போம், ஏன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? நம்ம யோசித்து பார்க்க ஆண்டவர் சொல்லுகிறார், என் பார்வைக்கு என் ஜனங்கள் அசுத்தமாக நடந்தபடினால, நடக்கையினாலும் கிரியை நடந்தபடினால அவர்களை நியாயம் செய்ய போகிறேன். எப்படி தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, அதே 36:19 வாசிக்கும் பொழுது கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து தேசங்களில்
தூற்றி போட்டாப்பட்டார்கள். அவர்களுடைய நடக்கையின்படியும் அவருடைய கிரியையின்படியும் அவர்களை நியாயம் தீர்த்தேன். ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் நிறைய நேரத்தில் புதிய ஏற்பாட்டில் இஸ் வெரி கிரேஸ்ஃபுல். அவர் கிருபை உள்ள தெய்வன். இந்த நாட்கள் நான் சொல்லட்டுமா, பழைய ஏற்பாட்டு போல ஆண்டவர் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இந்த கால வேளையில மட்டும் ஒரு வேளை ஆண்டவர் உன்னை என்னையும் பார்த்து நியாயம் தீர்க்கணும்னு நினைச்சாருன்னா நம்மளும் சரி உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. பழைய ஏற்பாட்டில் ரொம்ப ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆண்டவர் முன்னாடி பாவம் செய்து அந்த நொடிகளே அடிதான். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்க நல்லா பாருங்களேன், உங்க பிள்ளைங்களை நீங்க தவறு செஞ்சதுனால என்னதான் உன் பிள்ளை தவறு செஞ்சா ஊருக்கு முன்னாடி உங்க பிள்ளைங்களை அடிச்சிருவீங்களா, இல்ல கொலை பண்ணிடுவீங்களா, இல்ல என்னென்ன பண்ணிடுவீங்களா? ஆண்டவர் பாருங்க நியாயமுள்ள தேவன். என்ன சொல்றாரு, என் ஜனங்கள் தான்ப்பா இஸ்ரவேல், என் ஜனம். ஏன் நான் அவர்கள் தேவனா இருக்கிறேன். ஆனா அவர்கள் என் கண்ணு முன்னாடி பாவம் செய்யும் போது மற்ற தகப்பனை போல நான் அப்படியே அமைதியா இருக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், நான் புறஜாதிகளுக்குள்ளே இவர்கள் சிதறடித்தேன், இவர்களுடைய கிரியையினாலும் நடக்கையினால் ஏற்றபடி நான் நியாயம் செய்து ஆண்டவர் சொல்றேன். என்ன சொல்றாரு, உலகத்தான் ஒரு நீதி, என் ஜனங்களுக்கு நீதி இல்லை. ஏன் சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை சீர்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டின்படி ஆண்டவர் நீ நியாயம் தீர்க்க மாட்டேன். ஏன் சில நேரங்களில் வாழ்க்கையில் ஆண்டவர் சில கஷ்டங்களை வாழ்க்கையில் தராருன்னா நம்மளை சீர்படுத்த விரும்புகிறார். இந்த நீ இப்படிலாம் நடக்கிற பாரு, கொஞ்சம் ஆண்டோட பக்கம் வா போது ஆண்டு என்ன பண்ணுவார், விட்டுட்டு அப்படியே மற்ற தகப்பன போல நம்மளை கைவிடுகிற தகப்பன் இல்லை. நான் சொல்லட்டுமா, கண்டிக்கிற அன்பு செலுத்துகிற தகப்பன் தான் உண்மையான தகப்பன். அன்பு செலுத்தணும், கண்டிக்கணும். என் தன் பிள்ளைய நான் கண்டிக்க மாட்டேன், ஊர்ல இருக்குது எல்லாத்தையும் வாங்கி தருவேன், நான் நேசிப்பேன், அது நல்ல தகப்பன் கிடையாது. நீ ஆராதிக்கிற தேவன் அப்படிதான், நம்ம ஆராதிக்கிற தேவன் அப்படிதான். என் தேவன் எப்போதே ஆசீர்வதிப்பார், அன்பு செலுத்துவார். உண்மைதான், நல்ல தகப்பன் என்னமா பண்ணுவாரு, என் பிள்ளை என்னை விட்டு போகிறது, உலக வாழ்க்கையில போகிறது போது அவர் செய்கிற காரணம் தெரியுமா, அவர் நம்ம சீர்படுத்தும்படியாக நம்ம நியாயம் தீர்ப்பார். எப்படி தெரியுமா, அன்பினால். ஆனா பழைய ஏற்பாட்டினருக்கு அப்படி நான் நியாயம் செய்தேன்றாரு. ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா, இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் நியாயம் செய்யாம இருக்கார். எப்படி தெரியுமா, நம்ம ஒரு நாள் மரித்து போகும் பொழுதுதான் நம்மளுக்கு ஏற்ற நியாய தீர்ப்பு உண்டு. ஆனா பழைய ஏற்பாட்டு நாட்கள் அப்படி கிடையாது. சொல்லட்டுமா, மோசே நாட்களிலே வனாந்திரத்தில் போகும் பொழுது தேவனுக்கு விரோதமாக கண்ணுக்குட்டியை செய்த பிறகு ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டாடின போது மோசே சொல்றார், நீ நடத்தி வந்த ஜனங்க கெடுத்துட்டாங்க மோசே, இங்க இருக்காத, நீ வெளியே கீழே போன்றார். மோசே சொல்றார், ஆண்டவரே உங்க சமூகத்துல வந்து என்ன போய் போக சொல்றீங்க? இல்ல, உன் ஜனங்க உங்களுக்கு தங்களை கெடுத்து கொண்ட போது மோசே சொன்ன அந்த வைராக்கியத்தோட வராரு. பாருங்க, இந்த மாதிரி தான் 10 கட்டளை வச்சுட்டு வராரு. 40 நாள் சும்மா இல்லைங்க, ஜோம் பண்ணிட்டு வராரு. இறங்கி வந்தா ஜனங்க அரை நிர்வாணமா இருக்கிறாங்களாம். ஒரு சிலையை செஞ்சுட்டு இதுதான் தெய்வம் சொல்லிட்டு ஆராதிக்கிறாங்களாம். மோசேக்கு வந்தது பாருங்க கோபம். இதான் போய் 40 நாட்கள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம கர்த்தர் நமக்கு வனாந்திரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார், போஷிக்கிறாரு, ஆதரிக்கிறாரு. எங்க 430 வருஷம் ஜனங்க அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார். 40 நாள்ல நாம போய் சேர போறோம்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்காரு. நான் வெறிய 40 நாட்கள் நாங்க போய் காத்திருக்கிறேன். இது இடையில உங்களுக்கு ஒரு கண்ணுக்குட்டி தேவைப்படுது, அது கடவுள்ன்றீங்க, எல்லாம் நிர்வாணமாக்கி. மோசேக்கு வந்த கோபத்துல பாருங்க, அந்த 10 கட்டளை எடுத்து உடைக்கும் பொழுது பூமியானது திறக்கப்பட்டதான். பூமி திறக்கப்பட்ட கர்த்தரோடத்துல இருக்கிறவங்க எல்லாம் என் பக்கத்துல வாங்க, இல்லைன்னா அங்க போங்க சொல்ல என்னத்தமா வா. பூமியானது பிளந்த பொழுது 3000 பேர் ஒரே நேரத்துல அப்படியே பூமி அவர்களை விழுங்கிட்டான். ஆண்டு கோபம் உள்ள தேவன். அவங்க நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். அன்று இன்று நீ நானும் ஆண்டவருடைய பார்வை நான் சொல்லட்டுமா, கர்த்தர் நம்ம நியாயம் செய்யாம தான் இருக்கிறாரு. இன்னைக்கு அமர்ந்து கொண்டு கர்த்தருடைய வசனத்தை நீங்க கேட்கறீங்கன்னா ஆண்டவர் கிருபையா அவங்க மேல இருக்கிறார். நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவர் முன்பாக பாவம் செய்யும் போது அவரை விட்டு விலகி போகுமா நான் சொல்லட்டுமா, நல்லாவே தெரியும். துணிகரமா ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராயிருப்பார். என் பிள்ளை என் பார்வையில தவறு செய்யுது, ஆனாலும் நான் கிருபையா இருக்கிறேன். எங்க நான் இன்னும் கொஞ்சம் நான் கடினமா பண்ண என் பிள்ளை என்னை விட்டு போயிடுமான்னு நிறைய நேரத்தில் பாருங்க. சில பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க, அந்த பிள்ளைங்க நினைச்சா நிஜமா சொல்ற தகப்பன் தாய்க்கு நிம்மதியே இருக்காது. எப்படிப்பட்ட பிள்ளைங்க தெரியுமா, ஒரு கட்டத்தில் வாலிபத்தில் வளர்ந்த பிறகு கண்டிச்சா ஒன்னு அது மதிக்காது, இதுக்கு மேல கண்டிச்சா வீட்டை விட்டு போயிடும். அப்ப அந்த தாய் தகப்பனுக்கு ஒரு மனநிலைமை வரும். என்ன தெரியுமா, கண்டிக்கவும் முடியாது, இப்ப கண்டிச்சாலும் வீட்டை விட்டு போயிடுவான். அந்த நேரத்தை நான் சொல்றேன், ஒரு தாய் தகப்பனு என்ன பண்றதுன்னு தெரியாது. இதே போலதான் தகப்பனும், நான் இப்ப ரொம்ப கண்டிச்சுட்டா ஒருவேளை என் பிள்ளை என்னை விட்டு போயிடுமா,
நானும் அவன் என் பார்வை ரொம்ப தவறு செய்யறான். இதே போலதான் கர்த்தர் நம்மை அநேக நேரத்தில் பார்ப்பார். ஆனா ஆண்டவர் எப்படி நம்ம பார்க்கிறாரு? கிருபை உள்ளவராய் இருக்கிறார். எப்படி தெரியுமா? என்னோட எடுத்தவர்கள் வாசிக்க பார்க்கலாம். 36ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் எவ்வளவாய் பேசுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். வாசிங்க 22 வாசிங்க. 32 வாசிங்க பார்க்கலாம். 22 வாசிங்க. அதனால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிரத்தில் பரிசுத்த குலைச்சலான என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தம் இப்படி செய்கிறேன். என்ன பாருங்க, ஆண்டவர் இப்ப எப்படி பார்க்கிறாரு என்ன பாருங்க. ஆண்டவர் எப்படி தெரியுமா பார்க்கிறாரு? ஜனங்களை நான் அடிச்சிட்டேன். இப்ப எப்படி வச்சுங்க, நான் என் ஜனங்களை அடிச்சிட்டேன். இப்ப இதை அடிச்ச பிறகு புறஜாதிக்கு முன்னாடி யார் வெக்கப்பட்டு இருக்குதுன்னா என் பிள்ளை தான். இப்போ உதாரணம் வச்சுங்க, இப்போ உங்க பிள்ளைங்களை ரோட்ல போயிட்டு என்ன பண்றீங்க, யாரோ தவறு செஞ்ச சொல்றோம், ரோட்ல போயிட்டு உங்க பிள்ளைங்க 4 வைக்கிறீங்க. அடிச்ச உடனே அந்த பிள்ளை அழுவுது. ஆனா உங்களுக்கு இதே ஒரு பெண் பிள்ளையா வச்சுங்க, உங்க பெண் பிள்ளைய பலான்னு ரோட்லயே அடிச்சிடுறீங்க. அந்த பிள்ளை அழுவும் போது அங்க இருக்கிற வாலிப பிள்ளைங்களாம் பார்த்து சிரிச்சிடுறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னதான் என் பிள்ளை நான் தவறு செஞ்சு அடிச்சாலும் என் பிள்ளை வெக்கப்படுறதை எல்லாம் பார்க்கறத போலதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னுடைய நாம புறஜாதிகளுக்குள்ள பரிசுத்த குலைச்சலாயிடுச்சு. உங்களை நான் இப்படி பண்ணதுனால என்னுடைய நாம பரிசுத்த குலைச்சலான அப்படினால ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்கள் நிமித்தம் நான் உங்களை சுத்தமாக்க போறது இல்லை. என்ன பாருங்க, உங்கள் நிமித்தம் நான் பரிசுத்தமாக்குறது போல, உங்கள் நிமித்தம் ஏன் நாம இந்த பூமியில பரிசு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ ஆசீர்வாதமா இல்லைன்னா என் நாம தான் தூஷிக்கப்படும். நீ சாட்சிய வாழ ஏன் நாம தான் தூஷிக்கப்படும். நீ நல்ல வழியில நீ இல்லைன்னா உன்னு வாழ்க்கை இல்லை. என்னுடைய என்னமா சொல்லுவாங்க, கிறிஸ்தவ வீடியா குடும்பத்தை சமாதானமே இல்லை, கிறிஸ்தவ வீடியா அவன் குடும்பமா அது இப்படி சொல்லப்படு தெரியுமா? இதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. உன் நிமித்தம் கிடையாது, உன் குடும்பம் உன் வாழ்க்கை கிடையாது. நீ என்னை பின்பற்றி என்னை ஆராதிக்கிறபடினால உன்னை ஒருவன் சொல்லும் பொழுது கிறிஸ்தவ குடும்பம் என்ற ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பரிசுத்தப்படுத்த போறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை நான் மேன்மைப்படுத்த போகிறேன். நிறைய நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் தகுதியற்றவனாய் மாறுவதை விட நீர் என்னை தகுதியா என்னை மாற்று. நல்ல கையை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த காலவேளை உண்மையாலுமே ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் மட்டும் நல்ல கையை தட்டுங்க. ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. இந்த 33ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இப்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்களை அக்கிரமெல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களிலே குடியேற்றுப்பேன், அவாந்தரமான ஸ்தலம் எல்லாம் கட்டப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் சுத்தமாக்கும் காலம் வருகிறது. அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லட்டுமா? கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மாற்ற போகிறார். கர்த்தர் நம்ம சூழ்நிலைகளை மாற்ற போகிறார். உங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கலாம், ஆண்டவர் என்னை எப்போ மாற்றுவாரு, எனக்கு கர்த்தர் எப்போ என்ன ஆசீர்வதிப்பார். நிறைய நேரங்களை பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அடிக்கிறாரோ அதை விட அதிகமா அணைக்க தெரியும். சில தகப்பன் எப்படி தெரியுமா, அடிக்க மட்டும் தான் தெரியும், குற்றப்படுத்த மட்டும்தான் தெரியும். நீ தவறு செஞ்ச சில தாய் தகப்பன்னு பாருங்க, எங்க வீட்டில் அப்படி கிடையாது. ஆனா சில தாய் தகப்பன்னு தெரியுமா, குற்றப்படுத்த மட்டும்தான் தெரியும். சில மனுஷன் கூட பாருங்களேன், சொந்த பந்தத்தில் சரி வெளியே கூட பாருங்களேன், உங்க பிள்ளைங்களும் சரி உங்களுக்கு சரி குற்றப்படுத்த மட்டும்தான் தெரியும். உன் பிள்ளை செஞ்சது நீ செஞ்ச அப்படி செஞ்சேன்னு. ஆனா அவள் சொல்றாங்களே அந்த அளவுக்கு நேசிப்பாங்கன்னா நேசிக்க மாட்டாங்க, சொல்ற அளவுக்கு கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, சொல்ற அளவுக்கு அவங்க கூட நிற்க மாட்டாங்க. ஆனா குற்றம் செய்யப்பட்ட நேரத்தில் மட்டும் சொல்லுவாங்க, நீ ஏன் இப்படி செஞ்ச, ஏன் நீ இப்படி சொல்லு. நான் சொல்லுகிறேன், மனிதர்கள் குற்றப்படுத்த மட்டும்தான் தெரியும், நியாயம் செய்ய மாட்டேன் தெரியும். என் தேவனை நீ நியாயம் செய்தாலும் அதை விட அதிகமா நேசிக்க அவரால் தெரியும். நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். அவர் என்ன அதிகமா நேசிப்பார், என்ன அதிகமா அன்பு கூறுவார். என் தேவன் எப்படி தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், யாருக்கு தெரியுமா அதிகமான பாவங்கள் மன்னிக்கப்படும்? யாரு அதிகமா அவருடைய அன்பு கூறுவான் தெரியுமா? யாருக்கு அதிகமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவன் தான் அவரிடத்தில் அதிகமாக அன்பு கூறுவான். நான் சொல்லுகிறேன், நீங்க தேவனை எப்படி நம்ம நேசிக்க முடியும்? நான் சொல்றேன் பாருங்க, உங்க வாழ்க்கை நீங்க பரிசுத்தவானே நினைச்சுக்கொண்டு அவர் நேசிக்க முடியாது. நீங்க ஆராதிக்கும் போது பாருங்க, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இந்த பாடலை பாடும் பொழுது கண்ணீர் யாருக்கு தெரியுமா வரும்? உண்மையை சொல்றேன் பாருங்க, நிஜமாலுமே தன் செஞ்ச பாவங்கள்லாம் உணர்ந்து
இப்படிப்பட்ட என்ன ஆண்டவர் நேசிக்கிறாரு. இந்த அன்பு எவ்வளவு பெருசு. நான் தகுதியே இல்லை, என் மேல ஏன் இவ்வளவு அன்பு செலுத்தும் போது என்னதமா இருக்கும். சார் நீதிமான் நினைச்சு எப்படி தம்மா பாடுவாங்க, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா இருக்கும். ஆனா யாருக்கு அதிகமா மன்னிக்க அவங்க எப்படி தம்மா பாடுவாங்க, ஆண்டவர் அவங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும், அவங்க பார்வையில் நான் அசுத்தமாகவே காணப்படட்டும், ஆனா உம்முடைய பார்வையில என்ன நீ நேசப்படி பாடுவாங்க. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை இருதயம் அப்படியே பாடும், இருதயம் அப்படியே துடிக்கும். என்ன தெரியுமா, ஆராதனை ஆராதனை. அந்த ஆராதனை நேரத்துல பாருங்க இருதயம் சொல்லும், ஏ பாவியானவன் நீ, ஏ தேவனை விட்டு போனவன் நீ, உன் நடக்கையில் செயல் தூரமா இருந்த நீ, உன்னை ஆண்டவர் எப்படி நேசிக்கிறப்பா. நிஜமா சொல்றேன், உங்களுக்கு தெரியாது, ஆண்டவர் உலகத்துல மனுஷனை காட்டிலும் அதிகமா நேசிக்கிற ஒருவர் அவர் மாத்திரம்தான். எங்க கடவுள் நேசிக்கிறது போல எந்த மனுஷன் உங்களை நேசிக்க முடியாது தெரியுமா. நிஜமா சொல்றேன், இந்த உலகத்திலேயே நான் கடவுளை ஏன் ஆராதிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை ஏன் ஆராதிக்கிறேன், ஏன் பண்றேன் சொல்றேன் பாருங்க. எந்த உலகத்துல எந்த கடவுளை எந்த மனுஷனையும் இந்த அளவுக்கு உங்களை யாரை நேசிக்க முடியாது. உங்க கணவரும் சரி, ஒரு அளவுக்கு எல்லை உண்டு, மனைவியா இருந்தாலும் எல்லை உண்டு, பிள்ளைகளாலும் எல்லை உண்டு. இந்த உலகத்துல எவ்வளவு தவறு செய்தாலும் எந்த காரியம்னாலும் நான் கர்த்தரிடத்தில் வரும் பொழுது என்னை அணைத்து என்னை அரவணைத்து முத்தமிட்டு எனக்காக எதிர்கால ஆசீர்வாதமாக வைக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். இப்பேற்பட்ட நல்ல தெய்வத்தை நான் காலைவேளையில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஏங்க ப்ரௌடா சொல்லுங்க, ப்ரௌடா சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா, உலகத்துல எந்த மனிதனுக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள்ங்க. உலகத்துல நீங்க பாக்கியவான், நான் சொல்றேன், நீங்க பாக்கியம் உள்ள ஜனம். இந்த காலவேளை கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க பாருங்க, ஆராதிச்சு கொண்டிருக்க பாருங்க, இந்த திருமணம் எடுக்க பாருங்க, நீங்க பாக்கியம் உள்ள ஜனம். ஏன் தெரியுமா, நீ தவறு செய்யும் பொழுது உன்னை தூக்குகிறா, அதுல இருந்து வெளியே கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறாரு, என்ன சொல்லுகிறாருன்னா 34ஆம் வசனத்தை பாருங்க. ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், என்ன சொன்னா, பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவுடைய பார்வைக்கும் பாழா கிடக்கிறதுக்கு பதிலாக பயிரிடப்படும். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லட்டுமா, அத சொல்றாரு, புறஜாதிகளுக்குள்ள நீ அசிங்கப்பட்டல, புறஜாதிகளுக்குள்ள நிந்தையாக்கப்பட்டல. என்ன பாருங்க, நிந்தையாக்கப்பட்டல. ஆண்டவர் சொல்றாரு, அநேகர் உன்னை பார்க்கும்போது எப்படி பார்த்திருப்பாங்க, ஏ இவன்டா ஆசீர்வதிக்கப்படாதவன், ஏ இவன் குடும்பம்டா, ஏ அவன் குடும்பத்தை பாரு. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, யாரெல்லாம் உன்னை பார்க்கும்போது இப்படி பார்த்தாங்களோ இந்த இடம் கட்டப்படும், இது ஆசீர்வதிக்கப்படும். இந்த நிலத்தை பார்க்கும்போது நல்லா பாருங்க, ஒரு சின்ன இடம் இருக்குது, அந்த இடம் பார்க்கும்போது சொல்றாங்க, இந்த வீடு பாரு, எல்லாம் இந்த பாரதத்துல எல்லா வீடும் கட்டிட்டாங்க, இந்த வீடு மட்டும் கட்டவே இல்லை. இந்த எல்லா குடும்பம் பாரு நல்லா இருக்குது, இந்த குடும்பம் மட்டும் பாரு. யாரெல்லாம் பரிகாசம் பண்றாங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, யாருடைய பார்வைக்கு நீ நிந்தையா இருந்தையோ, ஆண்டவர் சொல்கிறார், இது பயிரிடும் நிலமாய் மாற்ற போகிறேன். நான் பயிரிடமா, நான் யாரிடத்துல பேசுறேன், உங்களிடத்துல தான் பேசுறேன். இந்த மாதிரி வார்த்தை வரும்போது கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு இதை செய்வார், இதை உங்க வாடிக்கையில் செய்வார், உங்க குடும்பத்தை அப்படி மாற்றுவார். ஏன் தெரியுமா, அவர் சுத்தமான ஜலத்தினால உன்னை கழுவி சுத்தமாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அது 35ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இந்த 2 காரியத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். பாழா கிடந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் என்றும் அவாந்தரமும் நிர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் அர்ணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்ட பட்டணங்களுமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இத்தேசம் எப்படியாக மாறுனா, ஏதேன் தோட்டம் போல மாறுமா. 2வது அர்ணிப்பான இடமாய் மாறுமா. ஆண்டவர் எப்படி மாற்றாரு பாருங்க. என்ன பாருங்க, முடிச்சிடறேன், இந்த கொஞ்சம் நிமிஷம் மட்டும் என்ன பாருங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன பண்றாரு, முதல்ல தங்கள் பார்வைக்கு எப்படிப்பட்ட ஸ்திரியா சொல்றாரு, தூர ஸ்திரீ. என்ன தெரியுமா, ஒரு விபச்சார ஸ்திரீயா பார்க்கிறார். என்ன பாருங்க, பார்க்கும் போது ஆண்டவர் எப்படி வேர்டு பாருங்க, அந்த வார்த்தையை மட்டும் பாருங்க, நீ ஒரு விபச்சார ஸ்திரியை போல என் பார்வையில் இருக்கின்றாரு. ஆனா அந்த ஜனத்தை சொல்றாரு, ஒரு ஸ்திரீ இப்படி இப்ப இங்க வச்சுங்க, ஒரு ஸ்திரீ இங்க இருக்கிறார். ஆண்டவர் எப்படி சொல்றாரு, என் பார்வையில எவ்வளவு பாவம் செஞ்சவன்றாரு. கொஞ்ச நேரத்துல என்ன சொல்றாரு, அவருடைய மனசை பாருங்க, ஆளுடைய மனசை பாருங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன சொல்றாரு, உன்னை சுத்தமான தண்ணி எல்லாம் கழுவி உன்னை சுத்தம் பண்ண போறேன்றாரு. ஆனா நான் அதையும் சொல்றேன், உன்னை ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்றேன், என் பார்வைக்கு நீ நடக்கையில செய்யல, நீ தவறு செஞ்சுட்டேன்றாரு. இப்ப ஆண்டோடைய மனசு அப்படியே மாறுது பாருங்க. என்னமா சொல்றாரு, ஆனா நீ இப்படி ஒரு தவறு செய்யப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்குது. காரணம்
உன்னுடைய வாழ்க்கை தான். ஆனா சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உன்னை பார்த்து பரிகாசம் பண்றாங்களே, இந்த பரிகாசம் பண்ணுவதனால ஏன் நாம தூஷிக்கப்படுது. அப்ப மறுபடியும் ஆண்டுடைய மனசை பாருங்க, என்ன சொல்றாரு, இப்போ உன்னை ஆசீர்வதிக்க போறேன். எவ்வளவு சீக்கிரம் ஆண்டுடைய மனசை பாருங்க. உடனே மாறி சொல்றாரு, உன்னை சுத்தமான ஜலம் தான் கழுவி சுத்தமாக்குறேன் சொல்றாரு. இந்த தேசமானது வாழ்க்கைப்படும், உன் வாழ்க்கை கட்டப்படும், உன் வாழ்க்கை ஏதம் தோட்டத்தை போல மாறும், அரணிப்பா இருக்கும். உன்னை நான் ஏந்த போறேன், சுமக்க போறேன், தப்பு வைக்க போறேன், உன்னுடைய பிள்ளையா நான் மாற்ற போறேன். நல்ல கையை தட்டி, நல்ல கையை புரிஞ்சவங்க நல்ல கையை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. தூரமா இருக்கிற என்னை கர்த்தர் சேர்த்து கொள்வார். தூரமா இருக்க என்னை கர்த்தர் சேர்த்து கொள்வாருங்க. இந்த காலவில் சொல்லட்டுமா, தேவ சமூகத்தில் இந்த அப்பம் எடுக்கும் போது எந்த அளவுக்கு தூரமா நினைக்கிறீங்களோ, இந்த காலவில் அவ்வளவு நெருக்கமா ஆண்டவரோடு நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க. ஆண்டவர் நன்றி சொல்லுங்க, ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை எவ்வளவா நீ குற்றவாளியா நீ பார்த்தாலும் அதை விட அதிகாரம் உள்ளவனா, நேசம் உள்ளவனா என்னை பார்க்கிறீங்க. நான் நிஜமா சொல்லட்டுமா, நான் ஊழியம் செஞ்சாலும் கர்த்தரிடத்துல நான் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரணம் தெரியுமா, எப்பெல்லாம் ஒரு சமூகத்தை நான் போறேனோ என்னை அதிகமா அவர் நேசிக்கிறத நான் உணர்றேன், அதிகமா நேசிக்கிறத நான் உணர்றேன். ஊழியத்தில் நிறைய பாடுகள், சோர்வுகள், அவமானங்கள் எல்லாம் வந்தா, தேவை வந்தாலும் நான் எப்பெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் போறேனோ ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறத நான் உணர்றேன். அந்த நேசிக்க உணரும் போது என்ன தம்மா தோணும், அவருக்காக நான் இன்னும் ஓடலாம், நான் அவருக்காக இன்னும் அதிகமா பிரயாசப்படலாம். இதனால என்ன நடக்க போகுது ஏங்க, உலகத்துல எந்த மனுஷன் நேசிக்காத விதத்துக்கு என்னை நேசிக்கிறார். அதற்காக என்ன கொடுத்தாரு. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பரவாயில்ல, அவர் வார்த்தையினால சொன்னார், உன்னை கட்டுவேன் கட்டுவேன் கட்டுவேன்னாரு. ஆனா புதிய ஏற்பாட்ட வார்த்தையினால் அல்ல, செயல்களினால செய்தார். தெரியுமா, பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் நமக்காக கொடுத்து பலியாகி அந்த பலியாக்கப்பட்ட சொல்றாரு, இந்த இதுக்கு மேல என்னன்றதை கொடுக்கிறது ஒண்ணுமே இல்லை. உன்னை நேசிக்கிறேன்னு நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்கலன்னா எப்படி தெரியுமா இருக்கும். இங்க பாருங்க, ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு நாள் ஒரு பையன் இந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும், கேட்டுனே இருந்தானா. நீ உனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்கூல்ல நினைக்க ஒரு குரங்கும் ஒரு முதலையும் இருக்கும். அப்போ அந்த முதல்ல சொல்லிச்சான், இல்லை கேளுங்க, முதல்ல சொல்லிச்சான், நீ என்னை அதிகமா நீ நேசிக்கிறா, நீ என்ன பண்ணணும், நீ போயிட்டு எனக்கு இது தான் சொல்லிச்சான். உடனே அந்த குரங்கு ஒன்று கொடுத்துட்டே இருந்துச்சான். கடைசியா அந்த குரங்கு என்ன பண்ணிச்சான், ஒரு நாள் முதல்ல கேட்டுச்சான் அந்த குரங்கு இடத்துல, நீ என்னை அதிகமா நேசிக்கிறது நான் எப்படி நான் அறிஞ்சு கொள்ள முடியும், நீ போயிட்டு உங்க அம்மாவோட, ஏன்னா அந்த முதலுக்கு எப்படியாவது அந்த தாய் குரங்கு சாப்பிடணும்னு ஆசையான். அப்ப சொல்லிச்சான், உங்க அம்மாவோட இருதயத்தை எனக்கு தான் கேட்டுச்சான். இதை போய் கேட்டுச்சான், அம்மா எனக்கு ஒன்னே ஒன்று, நீங்க என்ன நேசிக்கிறது இருந்தா இதை மட்டும் நீங்க கொடுங்கன்னு சொல்லிச்சான். என்ன வேணும்னு சொல்லிச்சான். அந்த தாய் குரங்குக்கு இப்படியே பார்த்துச்சான், என்ன கேட்கப்பா கேட்டுச்சான், உன்னுடைய இதயம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. அந்த தாய் என்ன பண்ணிச்சான், நான் உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், இந்த இதயத்தை கொடுத்துதான் என் அன்பை நான் வெளிப்படுத்துனா, அந்த குரங்கு அப்படியே தன் இதயத்தை பிடிச்சு அப்படியே கொடுத்து அந்த முதல்ல எத்தனை போய் கொடுத்துதான், இதான் நீ கேட்ட இருதயம் சொல்லிச்சான். அப்ப அந்த முதல்ல அப்படியே ஷாக் ஆயிடுச்சான். யார் இதுன்னு கேட்டான், என் தாய் இதுன்னு சொல்லிச்சான். இது ஒரு சின்ன கதை தான். அப்போ ஏன் இதை நீ வாங்கினது, நீ கேட்டதுனால நான் உன்னை கொடுத்தேன். ஏன் கொடுத்தாங்க, எங்க அம்மா என்னை அந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறபடினால இதுக்கு மேல வெளிப்படுத்த எதுவும் இல்லைனால நான் கேட்ட உடனே இருதயத்தை பிச்சு அப்படியே கொடுத்துட்டாங்க. இது ஒரு சின்ன கதை. நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் இதை எனக்கு சொன்னாங்க. இதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் ஆதியிலிருந்து ஆதாம் காலத்திலிருந்து ஆண்டவர் சொன்னா, நான் உங்களை நேசிக்கிறேன். ஜனங்க புரிஞ்சு கொள்ளவில்லை. அவர் விட்டு விலகி போகும்போது ஆண்டவர் பார்த்தார், இதுக்கு மேல நான் உன்னை நேசிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் நம்ம தான் பார்த்தாரு. என் சொந்த பிள்ளையே நான் அரை நிர்வாணமா இருக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த உலகத்துல வரணும், காரி உமந்து துப்பணும், அது உனக்காக நான் என் பிள்ளைய நான் அனுப்புறேன். எல்லாம் பரிகாசம் பண்ணணும், உனக்காக நான் அனுப்புறேன். உலகத்துல பிதாவான தமக்கு சமயமா இருந்தாராம், அவரை உலகத்துக்கு அனுப்பி அரை நிர்வாணமா சிலுவையில இருந்து எல்லாம் பரிகாசம் பண்ணாங்களாம். யாருக்காக தெரியுமா, உங்களுக்காக, எனக்காக தான். பிதா அமைதியா இருந்தார். இயேசு சொல்லுகிறார், நீங்க சொல்றீங்க என் ஒரு நொடியில நான் பிதாவிடத்தை கேட்டுக்கொண்டா 6000 தூதர்களை அனுப்புவார். ஆனா ஆண்டவர் அமைதியா இருக்க. ஏன் தெரியுமா, இந்த ஜனங்களை நேசிக்கும்படி என் பிதா என்னை ஒப்பு கொடுத்தபடினால, என்னை காரி உமது துப்பினாலும் சரி, என்னை பரிகாசம் பண்ணாலும் சரி, என் ஆடையை கழட்டி என் அரணிவாரமா சிலுவையில் வைத்து என்னை பரிகாசம் பண்ணாலும் சரிம்மா, கடைசி எல்லை வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த ஜனங்களை நான் நேசிக்கிறேன். எதற்காக தெரியுமா, அந்த அன்பு உண்மையானது. அந்த அன்பு உண்மையான, நான் சொல்றது இந்த காலை வேளையில இயேசுவும் பிதாவும் உன்னை நேசித்த அளவுக்கு இந்த உலகத்துல யாருமே நேசிக்க முடியாது. அந்த அன்பை நீ உணர்ந்து பார்க்கணும். இப்ப கூட திருவிருந்து எடுக்க போகிறோம். இந்த திருவிருந்து எடுக்கும் போது சொல்றேன் பாருங்க, அப்படியே சாதாரணமா ஸ்தோத்திரம் அப்படி எடுக்காதீங்க.
கொஞ்சமாச்சு சொல்லுவாங்க போல, கொஞ்சமாச்சு நெஞ்சில ஈரம் இருந்தா சொல்லுவாங்க பாருங்க. அது போல ஆண்டுடைய பார்வையில் வரும்பொழுது அந்த அன்பை உணர்ந்து பாருங்க, அழுது ஜோம் பண்ணுங்க. நிஜமா சொல்றேன், அதை வாங்கும் போது நினைங்க, எவ்வளோ பெரிய காரியத்தை எனக்காக நீ செஞ்சுக்கிறீங்கப்பான்னு அழுது ஒப்பு கொடுங்க. ஏன் தெரியுமா, மாசத்துக்கு ஒரே முறை தான், போன மாதம் தான் இதே போலதான். உங்களுக்கு தெரியாது, நான் ஆண்டுடைய வருகை குறித்து தான் பேசி கொண்டிருந்தேன். அந்த ஓரத்தில் அமர்ந்து ஒருத்தவங்க கேட்டாங்க, இந்த மாதம் அவங்க இல்லை. இன்னைக்கு வந்த உடனே அதுதான் நான் பார்த்தேன். அந்த ஓரத்தில் அவங்க முழங்கால் படிக்கிட்டு செபிப்பாங்க, அழுது ஜெபம் பண்ணுவாங்க. என்னைய பார்த்தேன் இல்லை ஏன், ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை இன்னைக்கு இந்த அப்பத்தை சரீரத்தை அவங்க எடுக்காம இந்த இடத்துல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் தேவனோடு இருப்பார்கள். அவர்கள் தேவனோடு இருப்பார்கள். தேவ சமூகத்தை அமர்ந்து இலை பாரிக்கொண்டு இருப்பார்கள். ஏன் நான் சொல்லுகிறேன் தெரியுமா, நீயும் ஆயத்தப்படு, நீ தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, நிர்விசாரணமா இருக்காது. கர்த்தர் உன்னை அதிகமாக நேசிக்கிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். கண்களை மூடி இந்த கால வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறப்பா, அல்லேலூயா, உம்மை நேசிக்கிறப்பா.